கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். அதிகால வேளையிலே நிறைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களிலே, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலையிலே யாரெல்லாம் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களோ சீக்கிரமா கிளம்பி போங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக ஆலயத்துக்குள்ளே புறப்பட்டு போங்க. ஒருவேளை குடும்பத்தினுடைய காரியங்கள், கவலை, வேதனை, துக்கம், கடன் பிரச்சனை, பாடுகள் வழியாக ஒருவேளை கடந்து போயிட்டு இருந்தால் தேவனுடைய சமூகத்துல போய் அமைதியாக தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. உங்க இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கு தேவன் பார்ப்பார். உங்க இருதயத்தினுடைய காயங்களை மாற்றுவார். உங்க இருதயத்தினுடைய வேதனையை நீக்கிடுவார். உங்க இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தினால் நிரப்புவார். தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது உங்க வாழ்க்கையுள்ள தடைகள் மாறிவிடும். உங்க வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் மாறிவிடும். உங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் மாறிவிடும். தேவனுடைய சமூகத்துல போய் தேவனுடைய பாதபில்ல போய் காத்திருக்கும் போது, தேவனை மகிமை செலுத்தும் போது, ஆராதனை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போது தேவன் பார்ப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம முதலாவது தேவனுடைய சமூகத்துல இருக்கணும். நிறைய ஜெப குறிப்பு வரும்போது குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனால் சில மாசங்களாக நான் சர்ச்சைக்கு போகல அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க, ஆனால் குடும்பத்துக்குள்ள பார்த்தா ஒரு எழுப்புதல் இன்னும் வரலை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்தை நேசிக்காமல் இன்னும் சில குடும்பங்கள் இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தை நேசிக்கணும், அவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கணும். நேற்று ஒரு சகோதரன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, ஆலயத்திலே இப்படிப்பட்ட பிரிவினையான காரியங்கள் இருக்கு, யாரும் விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னாங்க. அப்படி சொன்ன ஐயா, ஒவ்வொரு வாரமும் ஒரு சுத்தமுள்ள ஓய்வு நாளிலே காலையிலேயே ஆலயத்துல போய் உட்கார்ந்துருப்பாரு. ஆலயத்துல இப்படி இருக்காங்க அப்படின்னாரு, ஆனா எதையுமே இவர் கண்டுவிட மாட்டார். ஆலயத்துல போய் ஞாயிற்றுக்கிழமை போய் என்னுடைய சமூகத்துல போய் அமைதியா உட்கார்ந்துருப்பார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்னுடைய சமூகத்துல போய் தேவனை ஆராதிக்கும் போது, தேவன் நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை, நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை, நம்ம சரீரத்துல என்ன பிரச்சனை, நமக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் தேவன் பார்ப்பார். இந்த காலவேளையிலே ஆலயத்துக்கு புறப்படுங்க. ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உலகத்துக்குள்ள போய் எந்த ஒரு காரியத்திலையும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார்.
ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம்னாலும் இருக்கட்டும். ஏன்னா சில குடும்பத்திலே வருஷத்துக்கு 3 தடவை தான் போறாங்க. கிறிஸ்மஸ், புது வருஷம், ஈஸ்டர், பெரிய வெள்ளிக்கிழமை. சில குடும்பத்தில் மாசத்துக்கு ஒரு தடவை. கையில் பைபிள் இல்லை, சர்ச்சுக்குள்ளே போயிருக்கும்போது ஷூ போட்டிருக்காங்க, சர்ச்சுக்குள்ளே போயிருக்கும்போது செல்ஃபோன் தான் கையில் இருக்கு. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகும்போது செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, கையில் பைபிள் கொண்டு போங்க. தேவனை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஆராதிக்க குடும்பமாக சந்தோஷமா போங்க. தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீ தேவாலயத்துக்கு போகும்போது, அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ ஆலயத்துக்கு போக வேண்டும். எனக்கு 2017 2018 ஒரு தகப்பனார் எனக்கு தெரியும். அந்த தகப்பனார் சொல்லும்போது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு, அப்புறம் ஏன் சர்ச்சுக்கு போகணும் அப்படிப்பாரு. சில குடும்பத்திலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போகணும் அப்படிம்பாங்க. ஆனா சில குடும்பத்துல சனிக்கிழமை போயிட்டு இருப்பாங்க. இப்படி உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வார வாரம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள் அப்படின்னா உயிர்த்தெழுந்த திருநாள். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நம்ம பிறந்த பிள்ளைகள். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நமக்கு நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கிறோம். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, தேவனுடைய ஆலயத்துல போய் தேவனுடைய சமூகத்துல இருங்க. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்துவிட்டார். நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். முதலாவது தேவன் அன்பு கூறணும், 2வது உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். நீ தேவாலயத்துக்கு போகும்போது, அப்ப கால வேளையில் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆலயத்துக்கு போக வேண்டும். உன் நடையை காத்துக்கொள். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன்ட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. உன் நடையை காத்துக்கொள். சர்ச்சுக்குள்ள போய் இருக்கும்போது தேவ பக்தி இருக்கணும். தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் ஆலயத்துக்குள்ள இருக்கேன், நடுக்கத்தோடு இருக்கேன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆலயத்துல தேவையில்லாம வீண் வார்த்தையோ தேவையில்லாத காரியத்திலேயோ ஈடுபடக்கூடாது. ஆலயத்துல போய் அமைதியா தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து, நமக்கு இன்னைக்கு மேய்ப்பன் என்ன பேசுறாங்க, என் கூட ஆவியானவர் என்ன வார்த்தை மூலியமா இடைப்படுறார், நான் இன்னும் எந்த காரியத்துல தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், இன்னும் நான் எந்த காரியத்துல மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்பதை காது கொடுத்து கேட்கணுமா? மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க, அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்கதான் நான் சர்ச்சுக்கு போறேன். அங்க போய் ஒரு முறுமுறுக்கிற காரியமோ வீண் வார்த்தையோ எனக்கு தேவையில்லை. நான் தேவனோட சமூகத்துல போய் தேவனோட வார்த்தை கேட்க போறேன். மேய்ப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிய போறேன். ஹல்லேலூயா. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். சில குடும்பத்துல சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது முறுமுறுப்பாங்க, அப்படியே பக்கத்துல கதையா பேசிட்டு இருப்பாங்க. செல்போன் எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் சர்ச்சுகள் உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். ஒரு வாலிப பையன், ஒரு 18 இல்ல 20 வயசு இருக்கும். மேய்ப்பன் அங்க பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு. செய்தி வேலையில அந்த பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கு. பக்கத்துல மூப்பர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள ஒரு 200 250 பேர் இருக்கிறாங்க. பின்னாடி வரிசையில் உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு பின்னாடி மூப்பர்லாம் இருக்கிறாங்க.
யாருமே அவனை எதுவுமே சொல்லல. அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல யார்கிட்ட கேட்பாரு? அந்த மூப்பர்கிட்ட கேட்பாரு. அதனால நம்ம பக்கத்துல யாராவது கர்த்தரை விட்டு வழி விலகுறாங்களா, உடனே எச்சரிப்பு கொடுக்கணும். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். சர்ச்சுக்குள்ள போய் ஷூ போட்டு உட்கார்ந்திருக்கிறது, கர்த்தரை விட்டு பயம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் தேவன் பார்ப்பார்ல. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், துணிகரமா பேசிடக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே துணிகரமாய் நீ பேசாமலும். அப்போ ஒரு குடும்பம் ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது துணிகரமான ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும். அடுத்தாப்புலயும் மறுபடியும் எச்சரிக்கை சொல்றாரு, மனம் பதறி கூட பேசிடாதப்பா, மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். நம்ம அந்த பூமியில தானே இருக்கிறோம், தேவன் வானத்தில் இருக்கிறார், அங்கே இருந்துலாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. 2வது வசனத்துல 3 தடவை சொல்லியிருக்காரு எச்சரிப்பு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாம. முதல்ல துணிகரமா பேசக்கூடாதான், 2வது மனம் பதறி பேசக்கூடாதான், 3வது வார்த்தை சுருக்கமா இருக்கணும். இந்த ஒரு வசனத்துல அவ்வளவு ஆழம் இருக்கு. துணிகரமா பேசக்கூடாது, வார்த்தை சுருக்கமா இருக்கணும், மனம் பதறி பேசக்கூடாது. அப்ப ஆலயத்துக்குள்ளே தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என்னை அன்பியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே எங்களோடு நீங்க பேசியிருக்கிறீங்க. உம்முடைய பாதபிள்ளை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புது கிருபையால் நிரப்புங்க, புதிய நன்மைகளால் நிரப்புங்க, புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க, புது அபிஷேகங்களால் நிரப்புங்க, புதிய புதிய அப்பா வரங்களினால் நிரப்புங்க, கனிகளினால் நிரப்புங்க. நிரம்பி வடிகிற பாத்திரமா இருக்கணும், கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரமா இருக்கணும், ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும், நீதி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், பரிசுத்தமா வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும், உண்மையான பிள்ளைகளா இருக்கணும், கற்பனை கைக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தருக்காக வாழக்கூடிய ஜனமா இருக்கணும், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கணும், விசுவாசத்துல வளர்ந்து பெருகணும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கண்ணீரை துடைங்க, உபத்திரத்தை மாற்றித்தாங்க, வேதனை நீக்கி போடுங்க. ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், ஒளிவமர கன்றுகளை போல அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ஆலயத்தினுடைய நன்மைகளை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளட்டும். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமா இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் எல்லா விதமான வாசல் திறந்து நன்மைகளினால் நிரப்புங்க. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகளை மன்னித்து ஆசீர்வதி. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். அந்த கிருபைகளை தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்களை மன்னிச்சிருங்க. குடும்பமா ஆலயத்துக்கு போகணும். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பதுமிங்க ஜெபிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, தேவைகளை சந்திங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் இருக்கும் அந்த பாவத்தை மன்னித்து கர்த்தர் இணைத்து வைங்க.
டெலிவரிக்கு போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. பரிபூர்ணமா சுகமாக்கி தாங்க, விடுதலை தாங்க, தீர்காயுசு தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே ஹாஸ்பிட்டல் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல பாதிக்கப்படும் ஜனங்களுக்கு பூரண சுகம் கட்டிடுங்க, தீர்காயுசு கட்டிடுங்க. எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்தோடு கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹார்ட் ப்ராப்ளம், இன்னுமா வீசிங் ப்ராப்ளம், சளி, இருமல், காய்ச்சல், எந்த பலவீனத்தோடு இருக்காங்களோ பூரண சுகம் வேணும்ப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினால சுகமானில் என்று பேச முடியும். சுகமாக்கித்தாங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேச ஜனங்களையுமே உங்களுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை சந்திங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆலயத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. குடும்பமாக ஆலயத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. கர்த்தர் வேறிடங்க பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக ஜெபித்தோங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.